அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌனின் மனைவி அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவர், இறைவா, எனக்காக உன்னிடத்தில் ஸ்வர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. இன்னும் ஃபிரௌனை விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. இன்னும் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். உலக பெண்களில் சிறந்தோர் நால்வர்: அன்னை ஆசியா, அன்னை மரியம், அன்னை கதீஜா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஆசியா என்பவர் உலகத்திலேயே மிக பெரிய கொடுங்கோல் அரசர்களின் தலைவனாகிய ஃபிரௌனுடைய மனைவியாவார். இந்த அம்மையார் தன்னுடைய கணவனும் கொடுங்கோலனுமாகிய ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை யாரும் வளர்க்க கூடாது, பிறந்தாலும் அதை கொன்றுவிட வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தான். காரணம், ஆண்களால் தன் உயிருக்கு ஆபத்து என்பதே. இதை அறிந்த பிறகும் தன் கணவனின் கட்டளையை ஏற்கவில்லை. மாறாக ஒரு நீரோடையில் பேலையின் மூலம் தத்தளித்துக் கொண்டு அனாதையாக விடப்பட்ட கைக்குழந்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு மனம் உருகி கொடுங்கோலன் ஃபிரௌனிடமே முன் அனுமதி பெற்று குழந்தையை வளர்த்தார். இது மட்டுமா, தன் கணவன் உலகத்திற்கெல்லாம் இறைவன் என்று தன்னை பிரகடனப்படுத்திய பின்னரும் தன் கணவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அல்லாவிடம் தனக்கான சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டி தருமாறு துவா செய்து கொண்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.